வணக்கம் நேயர்களே, ஜாதகம் சாதகமா நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு சர்வதேச உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு எல்லா மகளிருக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு இந்த மகளிர் தினத்துக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. பட் அது என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தோட முக்கிய நாட்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி தெய்வீக ஜோதிடர் நம்மளுடைய அரங்கேற்கு வந்திருக்காரு. சார் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. என் அன்பு சகோதரிக்கும் தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். அதுக்கு முன்னாடி அகில உலக மகளிர் தினம் வாழ்த்துக்கள். என்னுடைய மனைவிக்கும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் சரி, அதே மாதிரி என்னுடைய மகள்களுக்கும் சரி, அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜோதிடத்துக்கும் மகளிர் தினத்துக்கும் அந்த நிகழ்ச்சி பண்ணாதானே நல்லாயிருக்கும். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நோய் எழுதி வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க இந்த மகளிர் தினத்துக்காக. அதனால் இந்த நிகழ்ச்சி மகளிருக்காகவும் மகளிரினுடைய தினத்திற்காகவும் நம்ம நிறைய பேசுவோம். எதிர்வரும் இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக நிறையா பேசலாம்னு இருக்கோம். நான் சொல்லிட்டேன் சார், ஏற்கனவே நான் எடுத்த உடனே தடுமாற்றத்தோடு சொல்லிட்டேன் போல இருக்கு, ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். உலக மகளிர் தினத்தை நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சொல்ல, ஆனால் எனக்கும் சேர்த்து நீங்கள் ரொம்ப அழகாக விஷ் பண்ணிட்டீங்க. நான் சொல்லிட்டேன் இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு, ஆனால் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது உங்கள் வாயால் சொன்னால் நல்லாயிருக்கும். அது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏதோ இன்றைக்கி நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ப்ரோக்ராமு, நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இட் இஸ் ஆல் ஃபிக்ஸ்ட். கடவுள் இதையெல்லாம் இவர்களால் இதை நடத்த வேண்டும், இப்படி செய்ய வேணும்னு. உங்கள் பேர் என்னம்மா? காயத்ரி கணேஷ் சார். என்ன சார் இப்போ என்னோட 3 மாசமா இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற தந்தி டிவி நேயர்கள் அத்தனையும் இவங்க பேரை நோட் பண்ணி வச்சிங்க. காயத்ரி கணேஷ், ஓகேங்களா? நீங்கள் கூப்பிடுற பேர் தான் அவங்க நோட் பண்ணுவாங்க. இவங்க பேரை நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சிக்கும் இவங்களுடைய பேருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அது என்ன பேசுவோம். ஓகே, அப்ப இந்த 1 மணி நேரமா என்னோட பேரை வச்சு பேச போறீங்க சார். கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். நல்ல வார்த்தைகளா சொல்லுங்க. உங்களுடைய பேர் காயத்ரி அப்படிங்கிறது நம்ம 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காரடையான் நோன்பு. நான் கேட்க வரதுக்குள்ள நீங்களே அதுக்கு ஆன்சரை சொல்லிடுறீங்க. நீங்க காயத்ரியை சொல்லுன்னா நான் சொல்லி தானே ஆகணும். இந்த காயத்ரிக்கும் சாவித்திரிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. காரடையான் நோன்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. மகளிர் தினத்துக்கும் நம்ம நிமிடம் ஜோதிடத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ரொம்ப குழப்பிட்டனோ? இந்த சொன்னீங்க இந்த காரடை நோம்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு. என்ன சார் காரடை நோம்புனா என்ன பண்ண போறோம்? நம்ம சரடு கட்டிக்க போறோம், ஆடை செஞ்சு சாப்பிட போறோம், வேற ஒன்றும் இல்லைங்களா? அன்னைக்கு சில பேர் மோர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதில் தவிர இதை மீறி என்ன சார் இருக்கு? பொதுவாகவே நாங்கள் பெண்களை பெண்கள்னு கூப்பிட்றதில்ல, மகளிர்னு கூப்பிட்றதில்ல. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் எல்லாருமே சக்தின்னு தான் கூப்பிடுவோம். சக்தி ஸ்வரூபமாக நீங்கள் எல்லாம் எங்களுக்கு காட்சி தரீங்க. ஆண்களை சிவஸ்வரூபமாக. அதனால தான் எங்களுக்கு இந்த கண்டம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த கண்டம் இருக்கும். இதற்கு பேரே சிவஸ்வரூபமாக இந்த மணிகண்டம் இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் சிவஸ்வரூபம். அப்போ பெண்களுக்கு 3 கோடுகள் இருக்கும். அது இருந்தால் சக்தி ரூபமாக நீங்கள்லாம் இருக்கீங்க. இருக்கோன்னு இல்லை, இருக்கு அப்படிங்கிறதான். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் காயத்ரிங்கிறது நீங்கள் எல்லாருமே சொல்லி இந்த காரடையான் நோன்புக்கு சத்யவான் சாவித்திரியினுடைய நிகழ்ச்சியை அன்னைக்கு படிப்பீங்க இல்லைங்களா? ஏன்னா மிருத்யு லோகத்துக்கு போன தன்னுடைய கணவன் உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்த அந்த சாவித்திரியை பற்றி பெருமையாக பேசுவீங்க. ஆனால் அவ எப்படி தன்னுடைய கணவனை வாங்கினா, தன்னுடைய திருப்பி வாங்கினா, அந்த பவர் என்ன, சக்தி என்ன அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் கரெக்டாக இருக்கும்ல? கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு உலகத்துக்கு போகிறது வேறு உலகத்துக்கு போன கணவன் உயிரை மீட்டு கொண்டு வந்த சக்தி சாவித்திரி எப்படி பிறந்தான்னு தெரியுங்களா? சாவித்திரிக்கு இயற்பெயரே என்னன்னு கேட்டிங்கன்னா காயத்ரி தான். காயத்ரி மந்திரம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய இன்னொரு பெயர் சாவித்ரி. 18 வருஷம் ஹோமம் செஞ்சு அவங்க அப்பா அஸ்வபதி ராஜா குழந்தை இல்லாமல் 18 வருடங்கள் ஹோமம் செஞ்சு 1 கோடி முறை
காயத்ரி மந்திரம் ஜெபிச்சு 1,00,000 முறை ஹோமம் செஞ்சு அதுக்கப்புறம் ஜெனித்தவள் தான் சாவித்ரி. அந்த சாவித்ரி காயத்ரி மந்திரம் சொல்லி பிறந்தவள். இப்ப சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சிக்கும் காயத்ரிக்கும் சம்பந்தம் இருக்கா? அற்புதமான சம்பந்தம் இருக்கு சார். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. காயத்ரி அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கு பிறந்த அந்த சாவித்திரிக்கும் காயத்ரி இருக்கு, இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற காயத்ரி இருக்கு, எதிர்வரும் காரடையான் நோன்புக்கும் காயத்ரி இருக்கு. இதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நிறைய நிகழ்ச்சி ரொம்ப நேரமா ஃபர்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசிடலாம். ஜெயலட்சுமி திண்டுக்கல்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக கேட்க போறீங்க ஜெயலட்சுமி? எனக்காக கேட்க போறேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கீங்களா? டீடைலா எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, நீங்க பேசுங்கம்மா. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜெயலட்சுமி, வணக்கம். 25/5/1992 11:15 நைட்டு. எந்த ஊர்ல? திங்கட்கிழமை. ஓ, அப்படிங்களா? வெரி குட். பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, ரைட்டா? கரெக்ட் சார். இது யாருடைய ஜாதகமா? என்னோட ஜாதகம் சார். உடம்பு படுத்தும், தொழில் படுத்தும், வருமானம் படுத்தும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன். 14ஆம் தேதி நான் இந்த இதை பற்றி நான் பேச போகிறேன். சாவித்திரியை பற்றி பேச போகிறேன். அந்த காரடையான் நோம்பை பற்றி பேச போகிறேன். உங்களுக்கு காரடையான் நோம்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இல்லைனாலும் நான் சொல்கிற மாதிரி சாயந்தரத்தில் கோவிலுக்கு போயிட்டு தாலி சரடு மட்டுமல்ல, பூக்கள் மட்டுமல்ல, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானியங்கள், அதுலேயும் வஸ்திரங்கள் வச்சு நீங்கள் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒருத்தர் கொடுங்க. உங்கள் வீடு பக்கத்துலேயே முதல்ல உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் வரும். ரெண்டாவது, உங்களுக்கு புதன் தசை ஆரம்பம். இந்த புதன் தசை ரொம்ப அற்புதமாக இருக்கும். குறிப்பாக இந்த 14ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு விடுதலை காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ஜெயலட்சுமி. அடுத்ததாக முத்து வேலூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. முத்து, யாருக்காக கேட்க போறீங்க? வணக்கம் மேடம். வேலூர்ல இருந்து என்னுடைய மகளுக்காக, சோனாவுக்காக மேடம். அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சார் கிட்ட பேசுங்க. கொடுங்க சார். வணக்கம். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. என்னுடைய மகள் சோனாவுக்காக சார். 16/9/2000 சனிக்கிழமை இரவு 10:20 சார். இந்த மாதிரி சொன்னா நம்ம ஒரு நிமிஷம் என்ன, அரை நிமிஷத்துல ஒரு ஜாதகம் பார்க்கலாம். இது யாருடைய ஜாதகம் சார்? என்னுடைய மகள் சோனா சார். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்கள், நீண்ட தோள்கள், மாநிறமான முகம், சற்றே கருப்பா இருந்தாலும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அழகா இருப்பாங்க. அற்புதமான பெண், அருமையான பெண், நல்ல படிப்பா, நல்ல எதிர்காலம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெண்ணு சார். சோனா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சொல்லுங்க சார். தங்கம்னு அர்த்தம். தேங்க்யூ சார். சோனான தங்கம். நீங்க ஒவ்வொரு முறையும் முத்து தங்கம், தங்கம் முத்து, சரிங்களா? உங்களை மறந்து நீங்க எப்படி கூப்பிடுறீங்க உங்க மகளை? தங்கம் தங்கம்னு கூப்பிடுறீங்க. அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? தங்கமா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல சார், இந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கிற நேயர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? நம்ம சொல்ற இந்த பேரெல்லாம் அவங்களும் உச்சரிப்பாங்க, அவங்களும் உங்களை வாழ்த்துவாங்க. நான் வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்னு சொல்றேன் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் உங்களை வாழ்த்துவாங்க. இந்த பெண்ணுக்கு 2 சமாச்சாரம் கேட்டு உங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க. ஒண்ணு திருமண வாழ்க்கை, ரெண்டாவது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சார் பிரமாதமான வாழ்க்கை வரும் சார். நல்ல பொண்ணு சார், நல்ல படிப்பா சார். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் சார். இந்த மாசம் 29ஆம் தேதியில இருந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்க. உங்க வீட்டுக்கு தெற்கு புறமாக பையன் இருப்பான், அசல்ல தான் அமைவான். செவ்வாய் தோஷமோ நாக தோஷமோ எதுவும் கிடையாது. ஜாதகம் வந்தா கொண்டு வாங்க, பொருத்தம் பார்த்து தரேன். இந்த வருஷம் உங்க வீட்டுல கெட்டி மேளம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி முத்து. தொடர்ந்து வெண்ணிலா வாழப்பாடியில இருந்து பேசுறீங்க. வெண்ணிலா, யாருக்காகமா பேச போறீங்க? என் கணவருக்கும் எனக்கும் கேட்கணும் மேடம். ஓகே, 2 பேரோட ஜாதகத்தோட டீடைலும் கொடுங்க. என் கணவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 2/11/1975 ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:10. வெரி குட். இருங்க வர. இவங்க ஜாதகம் சித்ரா நட்சத்திரம், கன்னி ராசி, கரெக்டா? ஆமாங்க சார். தனுசு லக்னம். ஏன் அவ்வளோ கோபமா இருக்கீங்க? சரி கொடுங்க, உங்க ஜாதகம் கொடுங்க. என் ஜாதகம் 6/12/1990 6:54 சாயந்தரம். உங்க பேர் என்னம்மா? வெண்ணிலாங்க சார். வெண்ணிலா. அவர் பேர் என்ன சொன்னீங்க? ராஜமாணிக்கம். 2 பேருக்கும் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசவும் முடியல. இது பொது நிகழ்ச்சி. இந்த பொது நிகழ்ச்சியில
ஒரு கணவன் மனைவி உறவை பற்றி எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு நான் பேச முடியுமா? இருந்தாலும் நீங்கள் வெண்ணிலா அப்படிங்கிற பெண்ணு, உங்களுக்கு அஷ்டம சனி விலகுது, ஆயில்ய நட்சத்திரம். இந்த மாதம் 29ஆம் தேதியில இருந்து உங்களுடைய கணவன் மனைவி உறவு மேம்படும், நல்லா இருக்கும், வருமானங்கள் கூடும். இது வரைக்கும் உங்களுக்குள்ள விரிச்சல்கள் இருந்தாலும் இனிமேற்பட்டு நல்லா இருக்கும். அவர் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாருங்கள், நல்ல லேடி டாக்டரை போய் பாருங்கள். இதெல்லாம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைன்னா 14ஆம் தேதி இந்த காரடையான் நோன்புக்கு உங்களுக்கு நோன்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி கோவிலில், துர்கா கோவிலில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதை போய் பண்ணிட்டு வாங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், அதை இவங்க கேள்வி கேட்பாங்க, அதை நான் சொல்ல போகிறேன். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். நன்றி வெண்ணிலா. இந்த காரடா நோன்பு அன்னைக்கு நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க சார். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா பார்க்குற நேர்களுக்கும் நல்லாயிருக்கும், அதை கேட்குற நேர்களுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் தான் அடை சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்களா, அப்புறம் நான் என்ன சொல்கிறது? நீங்கள் சார் அது ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட் சார். எவ்வளோ ஒரு பொறுப்போட உங்களுக்கு காயத்ரி கணேஷ் ஜி அப்படின்னு உங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. நான் அவ்வளோ கேட்டுட்ருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு நான் அடை சாப்பிடுவேன் சார். நான் உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு முதல்ல மாதுளம்பழம் கொடுங்க. அன்னைக்கு தயவு செஞ்சு இந்த கொட்டைகள் நிறைந்த பழங்கள் வந்து எல்லா பெண்களுக்கும், குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க. ஒவ்வொரு பழம் கொடுங்க, அறுத்து அதுலேருந்து ஸ்லேஸ் பண்ணி கொடுக்காதீங்க, முழு கொட்டையோட கொடுங்க. அதே மாதிரி மாதுளம்பழம், கொய்யாப்பழம், இது ரெண்டும் கொடுங்க. அதே மாதிரி இந்த தாலி சரடு இருக்கு இல்லைங்களா, அந்த தாலி சரடை நீங்களே உங்கள் வீட்டில் இருந்து தாராளமாக கொடுக்கலாம். சார் அன்னைக்கு நான் எப்படி சார் எங்கள் வீட்டில் இருந்து கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கணும். நீங்கள் எத்தனை பேர் கொடுக்குறீங்களோ மங்களங்கள் வாழ்த்தும், அவங்க மங்களகரமாக இருந்தால் உங்களை வாழ்த்தும். உலகத்திலேயே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு ஆண் வாழ்ந்தால் அவன் மட்டும்தான் வாழ்வான், அந்த குடும்பம் மட்டும்தான் வாழும். ஆனால் ஒரு பெண் வாழ்ந்தால் அந்த ஊரே வாழும். அதே மாதிரி அந்த ஒரு பெண்ணுக்கு உள்ள பாக்கியம் என்ன தெரியுங்களா? நாங்கள் உங்களுக்கு இந்த பரிகாரம்லாம் சொல்கிறது உங்களுடைய ஆயுள் விருத்தி கிடையாது, உங்களுடைய தாலி பலம். பொதுவாகவே தாலி சரடு அப்படின்னா, தாலி சரடு வந்து கணவனது ஆயுள் பவம், கணவனது உயிரை பற்றி சொல்வது. இந்த சத்தியவான் சாவித்ரி தன்னுடைய கணவனது ஆயுள் பலத்தை பெருக்கினாள். அப்போ நீங்கள்லாம் இந்த சின்ன தாலி சரடை வச்சு உங்களுக்கு மங்களத்தை பெருக்கிக் கொள்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாம். காயத்ரி ஜெபம் 18 ஆண்டுகள் அவங்க அப்பா வந்து ஜெபிச்சு குழந்தை இல்லாத அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான பெண் தான் சாவித்ரி. அந்த சாவித்ரிக்கு காயத்ரியுடைய பெயர் வைக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் இன்னைக்கு மகளிர் நிகழ்ச்சிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, பெண்கள் தன்னுடைய பலம் தனக்கு தெரியாது. என்னவோ நானும் இருக்கேன், போனேன், அவர் இருக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களது பலம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் மிருத்யு லோகத்துக்கு போன கணவனையே கூட்டிக்கிட்டு வந்தா உங்க பலம் இவ்வளவு பெரிய பலம் இருக்குங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்துறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய நிகழ்ச்சி. ஓகே, சூப்பர் சார். ராஜ் பகதூர் சேலத்துல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. ராஜ் பகதூர், யாருக்காக கேட்க போறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார் என்னுடைய பொண்ணு ஆர் சுஜித்ரா, 1994 பிப்ரவரி 16 காலை 8:42. வெரி குட். எந்த ஊர்ல இருக்காங்க? சேலம். பேரு சுசித்ராவா? சுஜித்ரா, ஆர் சுஜித்ரா. ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. என்ன திருமண வாழ்க்கை பாதிக்குது? தாரதோஷம், தாரதோஷம். ஏன்னா இவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் போய் சனியும் சூரியனும் பகை பெற்று போகிறார்கள். அது அவ்வளவு நல்லதில்லை. திருமண வாழ்க்கை பாதிக்கும். ஒரு முறைக்கு 2 முறை திருமண பொருத்தம் நல்லா பார்த்து அனுபவம் உள்ள ஜோதிடர்கிட்ட அதை விசாரணை பண்ணி அந்த மாப்பிள்ளை ஜாதகம் உண்மையிலேயே அது சரியான ஜாதகம் தானான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும். நான் ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இப்போ இவங்க எங்கே இருக்காங்க? இந்த சேலத்தில் தான் இருக்காங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. குழப்பமான சூழ்நிலை. கொஞ்சம் பொறுமை வேணும் சார். உங்க மகளுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை வேணும்னு சொல்லுங்க. ஏன்னா நிதானமும் பொறுமையும் வேண்டும். தெளிவாக பேசுவாள், அற்புதமாக பேசுவாள். ஆனா ஒண்ணே ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. கரெக்டா? பொசசிவ்னஸ் ஜாஸ்தி, நேர்மையா இருப்பாங்க. ஆமா. ஆனால் இன்னைக்கு அப்படி முடியுமா சார்? விட்டு கொடுத்து போகணும் சார்.
சாவித்திரி என்ன பண்ணா நீ இவ்வளவு நேரம் நான் கதை சொல்லிட்டு இருந்தேனே, அவள் கோவப்பட்டு இருந்தா கணவனது உயிர் கிடைச்சிருக்குமா? மிருத்யு லோகத்தில் போன உயிரை வந்து திருப்பியும் கொண்டு வந்திருக்கான்னா அவளது பொறுமையும் நிதானமும். அவங்க அப்பா 18 வருஷம் பொறுமையாக இருந்து குழந்தை பெற்றிருக்கார். பொறுமை தான் சார் வேணும். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் சரி, யூடியூப்பில் திருப்பியும் இதை போடுவாங்க, உங்கள் மகளுக்கு போட்டு காட்டுங்க. நான் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க. சொல்லுங்க. சேலத்தில் சின்ன கடையம்மன் வீதியில் ஒரு ஆஞ்சநேய சுவாமி கோயில் இருக்குது. அந்த முகத்தில் இந்த பிள்ளைக்கு தண்ணி தெளிக்க சொல்லுங்கள். முதல்ல அந்த டென்ஷன் குறையும், பர்ஃபெக்ஷன் குறையும், அந்த டென்ஷன் போகும், நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். வாழ்க்கை நல்லபடியாக வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகே சார், நன்றி. நன்றி, வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக விஜயா, அவங்களும் சேலத்துல இருந்து தான் இணையறாங்க சார். விஜயா, யாருக்காக கேட்க போறீங்க? என்ன இது சேலம் வாரமா? மேடம் அம்மா வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. 12/10/1989 ம், காலை 9:35 மணிக்குங்க சார். இது யாருடைய ஜாதகமா? எங்க பையனோடதுங்க சார். என்ன அவருடைய திருமண வாழ்க்கை பாதிக்குது, உடல் பாதிக்குது, தொழில் பாதிக்குது இல்லைங்களா? இல்லை, எல்லாமே பிரச்சனையா வச்சுட்டு இருக்காரு. முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்கா? இருக்குதுங்க. ஆமாம்மா, நல்ல பையன், அன்பானவன், பாசமானவன். நீங்க அவர் கோயிலுக்கு வருவாரா? கூப்பிட்டா வருவாரா? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. நாகப்புற்று உள்ள கோவில் இருந்தால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையும் நாகப்புற்றுக்கு பால் ஊற்றி மஞ்சள் ஊற்றி வழிபட சொல்லுங்க. நாகப்புற்றுக்கு பால் ஊற்றி மஞ்சள் தூவி வழிபட சொல்லுங்க ஒரு 3 வாரம். முதல்ல இவருக்கு நல்ல உத்தியோகம், வருமானம், உடல் ஆரோக்கியம், திருமண வாழ்க்கையில மேன்மை, இது அத்தனை அமையும். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். நன்றி விஜயா. ஓகே, நம்ம வந்து காரடனம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் காரடனம் ஈவினிங் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் ஆனால் மார்னிங் வந்து வீட்லேயே வந்து என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஈவினிங் என்ன பண்ணணும் சார்? எங்கே போகணும்? அந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கு, அந்த வழக்கம் இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும்? இதுதான் நான் சொன்னேன், இந்த சக்தியினுடைய பலம் தெரிஞ்சு செய்யணும். பெண்கள் வந்து அவர்களுடைய பலம் தெரியறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு அகில உலக மகளிர் தினம் அப்படிங்கிறது பெண்கள் எல்லாம் வாழ்க வாழ்க வளமுடன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றதில்ல. ஐ எம் ட்ரிகரிங் யுவர் பவர், சக்தின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பவர் வந்து உங்களுக்கு ட்ரிகர் பண்றேன். உங்ககிட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்கு தெரியுமா? வேறு லோகத்திலேயே போய் உங்க கணவனை கூட்டிட்டு வரலாம். திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆனவர்கள், குழந்தை பாக்கியம் தட்டுபவர்கள் அத்தனை பேருமே இந்த காரடையான் நோன்பை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா மூதாதையர்கள் எல்லாமே இதை பயன்படுத்தி ஜெயிச்சிருக்காங்க. நறுமண பொருட்கள், அதே மாதிரி மங்கள பொருட்கள், அதே மாதிரி வாசனை பொருட்கள், அதே மாதிரி பூக்கள், வாசனை உள்ள பூக்கள், இதையெல்லாம் நீங்கள் சுவாமிக்கு வச்சு படைச்சு நைவேத்தியம் பண்ணி இதையெல்லாம் நீங்கள் தானம் பண்ணுங்க. அப்படியே கோவிலில் கொடுத்துட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. அதை வாங்கி எல்லா சுமங்கலிகளுக்கும் தானம் பண்ணுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு தானம் செய்யுங்க. இதை மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு உள்ள கிரக ரீதியான தாக்கங்கள், இப்போ கூட இந்த அம்மா வந்து ரொம்ப கூச்சப்பட்டு அப்படியே நெளிகிறாங்க. ஏன்னா இது பப்ளிக் ப்ரோக்ராம் இல்லைங்களா? கணவன் மனைவி பிரச்சனை கேட்கறதுக்கு நெளிகிறாங்க. நான் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கே போய் நீங்கள் தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மனோ தைரியம் வரும். இந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளலாம் சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. ஆகவே தான் நான் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற கோவிலில் அந்த நாகப்புற்றுக்கு நான் போக சொன்னதே எதற்காக அப்படின்னா, நாகம் வந்து பால் சாப்பிடுமா பால் சாப்பிடாத அது வேற கதை. ஆனால் காற்றை புசிக்கக்கூடியது நாகம், காற்றை புசித்து வாழக்கூடியது நாகம். அதனால தான் உங்களுக்கு நாகப்புத்தில் எடுத்துகிட்டு போய் போடுங்கன்னு சொன்னது. ஆனால் நாகப்பாம்பு பால் குடிக்கிறதுக்காக சொல்ல, அது குடியிருக்கும் அந்த வீடு பலப்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் இருந்து வரக்கூடிய அந்த நீச்சு வாசனை இருக்குது இல்லைங்களா, பால், அதை வந்து அது சுவாசிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா நேரம் பத்தாது. இருந்தாலும் அதில் சொல்கிற சூட்சுமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி தான் காரடையான் நோன்பு. ஆனால் நீங்கள் ஒன்றுத்துக்கும் விளக்கம் சொல்ல முடியாதான்னு சொல்லிட்டு உங்களை மீறி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நிறைய விளக்கங்களை கொடுத்துட்ருக்கீங்க. நானும் நிறைய விஷயங்களை அரிதாக இங்கே வந்து உங்ககிட்ட கேள்விப்படுறேன் சார். அது நேயர்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நம்பலாம். அதே மாதிரி அருள்வேலன் கேளம்பாக்கத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. அருள்வேலன், யாருக்காக பேச போகிறீங்க? வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் சொல்லுங்கள், டேட் ஆஃப் பர்த். எனக்கு வந்து 11 ம்
4 ம் 1978 எத்தனை மணிக்கு? 8:15 காலையில 8:15. இது யாருடைய ஜாதகம்? உங்களுதா? என்னோட ஜாதகம் சார். ஓகே. ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பீங்க. உங்க பிரச்சனைக்கு முடிவெடுக்க தெரியாது. உங்க ஜாதகத்துல வந்து தொழில் மாற்றம், வருமான மாற்றம். உங்க வீட்டுல யாரோ ஒரு பெண் அகால மரணம். ஓகேயா? அதே மாதிரி உங்க வீட்டுல திருமண வாழ்க்கையும் அனல் மேல் பட்ட புழுவாக இருக்கும். உங்க ஜாதகத்துல இப்போதைக்கு இடமாற்றம் வருமா? என்ன தொழில் பண்றீங்க சார்? நான் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கேன் சார். அதுல வந்து இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமான? நிச்சயமாக வரும். எந்த ஊர்ல இருக்கீங்க? சேலம் தாங்க சார், செங்கல்பட்டு மாவட்டம், பழைய மாவட்டம். வெரி குட். புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாள் மீன்கள் உள்ள குளத்துல பொறி போடுங்க. இது இந்த பொறி போடுறது அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும். நீங்க ஒருத்தருக்கு தானம் பண்றீங்க, அன்னதானம் பண்றீங்க, வஸ்திர தானம் பண்றீங்க, நீர் தானம் பண்றீங்க. இதை எல்லாத்தை விட மிக உயர்ந்த தானம் அந்த குளத்துலையோ ஆற்றுலையோ உள்ள மீன்களுக்கு பொறி போட்டிங்கன்னா அப்படி ஒரு பலன் கிடைக்கும். முதல்ல அதை செய்யுங்க. உங்க வீட்டில் அந்த இறந்த பெண்ணினுடைய சாபம் போகும். பெண் சாபம் போகும். வீட்டில் நிம்மதி வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி அருள்வேலன். அடுத்ததாக குமார் சேலத்திலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. குமார் வணக்கம். யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கொடுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 23/5/2002 3:40 காலையிலையா? காலையில பக்கத்துல. உங்க பொண்ணு பேர் என்னங்க? வீணாதேவி. ஓ வெரி குட். எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும்? எப்படிப்பட்ட படிப்பு படிக்கும்? எப்படிப்பட்ட வேலைக்கு போகும்? இல்லை திருமணம் பண்ணி இவ லைஃப்பில் செட்டில் பண்ணிடலாமா? இதுவா அதுவா? இந்த வாழ்க்கையில் எப்படி முடிவு பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு தான் கூப்பிட்ருக்கீங்க. கண்ணாடி போடுற மாதிரி வந்துடும் சார். அடிக்கடி தலைவலிக்கும். ஹலோ, கண்ணாடி போடுற மாதிரி வந்துடும். ஹலோ, திருமண வாழ்க்கை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அந்த அம்மா இப்போ ஒத்துக்குவாங்களான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஜாதகத்தில் ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் இவங்களுக்கு குரு பலனே வருது. உங்கள் வீட்டுக்கு வடக்கு பக்கமாக பையன் இருப்பான். அசல் அமையும். சொந்தத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஜூனுக்கு மேலே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி குமார். ஓகே, காரடையா நோன்புக்கு வந்துடுவோம் சார். காரடையா நோன்புக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காரடையா நோன்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் 3 ராஜகிரகங்கள் மாறுது. மொத்தத்தில் 9 கிரகங்கள் மாறுது. உங்களது தாலி பலம் கூடும். மாசி சரடு பாசி படரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு பழமொழி. அதனால அந்த மாசி மாசத்துல நீங்க எடுத்து கட்டுற அந்த கயிறுக்கு அவ்வளவு பலம். அதனால தான் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட காயத்ரி மந்திரம் ஜெபிக்கணும். காயத்ரி ஜெபம் எப்படி நீங்க அன்னைக்கு செய்றீங்களோ பங்குனி மாதத்துல, அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த நாள்ல காயத்ரி மந்திரம் ஜெபிக்கணும். நீங்க இது ரொம்ப ரகசியமான விஷயம். அந்த பெண்ணுக்கு சாவித்திரின்னு பேர் வச்சதே காயத்ரியினுடைய அம்சம் வச்சுதான். ஆகவே காயத்ரி மந்திரம் ஜெபிக்கணும். உங்க கோரிக்கைகள் நிறைவேறும். நந்தினி பொள்ளாச்சியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. நந்தினி, யாருக்காக பேச போறீங்க? சார் வணக்கம். வணக்கம் மேடம். நான் பொள்ளாச்சியிலிருந்து நந்தினி பேசுறேன். யார் கேட்க போறீங்க? நந்தினி பேசுறேங்க. என் பொண்ணுக்காக பேச போறேங்க மேம். அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்கம்மா. 26/3/2014 மேம். ஓகே, சார் கிட்ட பேசுங்க. ஓகே மேம். ஓகே. எத்தனை மணிக்கு பிறந்தாங்கம்மா? சார் 2:32 சார். 2:32 PM. வெரி குட். பேர் என்ன? கனிஷ்கா. 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 அடேங்கப்பா. ஆமாங்க. இவங்க பேரே நந்தினி. இவங்க புள்ள பேர் வந்து கனிஷ்கா. இவங்க வந்து காமதேனுனுடைய கன்றுக்குட்டி. இவங்களுக்கு பிறகுறது ஒரு ரிசர்ச் ஸ்காலர். எப்படிலாம் பேர் வைக்கிறாங்க பாருங்க, ரொம்ப அருமை. 10 வயசு 11 மாதம். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்பாள். புத்திசாலி பெண்ணாக இருப்பாள். அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு வருவாள். ஆனால் நான் சொல்றது மாத்திரம் கொஞ்சம் புரிஞ்சுங்கம்மா. எந்த ஊரில் இருக்கீங்க இப்போ? பொள்ளாச்சி சார். பொள்ளாச்சிங்க. டவுன்லயே இருக்கீங்களா? பக்கத்துல அம்மன் கோவில் இருந்ததுன்னா வேப்ப மரம் உள்ள அம்மன் கோவில்.
ஓகேங்க சார். டக்குன்னு எழுதிக்கிறதா இருந்தா எழுதிங்க. புற்று மண்ணு, வெள்ளருக்கு கட்டை, ஓகேங்க புற்று மண்ணு, வெள்ளருக்கு கட்டை, எலுமிச்சம்பழம், இது மூணுத்தையும் சேர்ந்து ஒரு மஞ்சள் கயிற்றுல கட்டி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமா அந்த கோவிலுக்கு போய் இந்த குழந்தை பேர்ல கனிஷ்கா அப்படிங்கிற இந்த குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி வெள்ளருக்கு மரத்துல அந்த வேப்ப மரத்துல இதை நீங்க காப்பு கட்டுங்க. முதல்ல அந்த பெண்ணுக்கு படிப்புல கவனம், அற்புதமான எதிர்காலம், அடிக்கடி சளி சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண மாட்டா, நல்லா படிப்பா, வாழ்க்கை வளமுடன், ஆல் தி பெஸ்ட். நந்தினி, நன்றி. அடுத்ததாக வெண்ணிலா, சென்னையில இருந்து இணைஞ்சிருக்கீங்க. சென்னையில எந்த இடத்துல இருந்துமா பேசுறீங்க? சென்னை பெரம்பூர் மேடம். ஓகேங்க, யாருக்கு பேச போறீங்க? என் பையனுக்காக. அவங்க டேட் ஆஃப் பர்த் ஃபுல் டீடைல்ஸ் கொடுங்கம்மா. 30/3/1993 செவ்வாய்க்கிழமை 6:35 பிறந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல. காலையில 6:35ங்களா? காலையில 6:35? ஆமாங்க சார், 6:35. சரிங்க, கொஞ்சம் இருங்க. திருமணம் ஆகல, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, வேலையும் இல்ல. இவங்களுடைய ஜாதகத்துல 32 வயது ஆகுங்களே, இன்னும் 22 நாள் ஆச்சுன்னா இன்னும் ஒரு 22 நாள் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு 32 வயது ஆரம்பம். புத்திசாலியானவர், அன்பானவர், எமோஷன் கேரக்டர். ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்ட பையன். சின்ன வயசில் வந்து உடம்பு சரியில்லாமல் படாத பாடுபட்டு அந்த எக்ஸாமினேஷன் பீரியடில் தான் உங்கள் பெண்டை கட்டியிருப்பான். இவனுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோமா, இந்த மாதம் 29 இருந்து விடுதலை காலம். வெளிநாடு போகலாமா? போகலாம். வேலை கிடைக்குமா? கிடைக்கும். படிக்கலாமா? படிக்கலாம். திருமணம் ஆகுமா? ஆகும். இப்படி நான் சுப பலனாகவே சொல்லிட்டு போகலாம். ஆனால் இவனது ஜாதகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு மகாதிசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த குரு மகாதிசை அற்புதமான பலனை கொடுக்கும். திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த கோவிலில் கிரிவலத்தில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மத்தியானம் போயிட்டு மோர் தானம் பண்ண சொல்லுங்கள். இவர் கையால் எவ்வளோக்கு எவ்வளோ மோர் தானம் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இவனுடைய வாழ்க்கையில் நினைச்சது கை கெட்டினது வாய் கேட்டும். வாழ்க்கை வளமுடன், ஆல் தி பெஸ்ட். ஓகே, நன்றி வெண்ணிலா. சேஷாத்ரி இணைஞ்சிருக்கீங்க. சேஷாத்ரி, நீங்க யாருக்காக பேச போறீங்க? என்ன மேடம் சொல்லுங்க சார். 10/2/1990 சார், டேட் ஆஃப் பர்த். 10/2/1990 சார். எத்தனை மணிக்கு சார்? காலையில் 5:30 மணி சார். 5:30. ஓ, எங்க இருக்கீங்க? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சார். எங்க? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க? கும்மிடிப்பூண்டி சார். வெரி குட். ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. கரெக்டா? ஆமாம் சார். சார் தெளிவாக பேசக்கூடியவர், அன்பானவர், பாசமானவர், எமோஷன் கேரக்டர் எல்லாம் கரெக்டு. இவருக்கும் இந்த ஜாதகத்துக்கும் ரொம்ப தூரமாச்சே. எப்படி ஜாதகத்துக்கும் இருக்குமா இல்லை ஜாதகம் பார்க்கறதுக்கும் இவருக்கு? ஜாதகம் வந்து இவருக்கு பிடிக்கும், ஆனால் ரொம்ப அதில் வந்து ஈடுபாடு கிடையாது. ஒரு டெஸ்ட் ரன் போட்டு பார்த்துக்குவாரு, அதோட போய் வேலையை பார்ப்பாரு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். என்ன சார்? ஆமாம் சார், அது உண்மை கரெக்டு தான். நான் ஒரு வீடு வாசலோட குதிர மாட்டேன் சார். சரி, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் சார். 5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு விடுதலை காலம் இன்னைக்கு தான் சார். ஏன் சொல்லுங்கள்? உங்களுக்கு கண்டக சனி முடிஞ்சு போச்சு, அஷ்டம சனி முடிஞ்சு போது, புதிய வாழ்க்கை, புதிய பயணம். ஏன் உங்கள் வீட்டில் கூட நிம்மதி இனிமே தான் வரும், வருமானங்கள் கூடும். இனிமேற்பட்டு உங்களுடைய சர்க்கிள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வந்து வேற மாறும். மொத்தத்தில் புதிய வாழ்க்கை, புதிய பயணம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிரிவல பாதையில் போயிட்டு நான் உங்களுக்கு மோர் சொன்னேன் இல்லைங்களா, அதே பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. அது அந்த மோர் வந்து தானம் பண்ணும்போது அங்கம் வாழ்த்தும். அப்படி செய்யும்போது அங்கம் வாழ்த்தும். போய் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். வாழ்க்கை வளமுடன், ஆல் தி பெஸ்ட். நன்றி சேஷாத்ரி. அடுத்ததாக வைதேகி, மயிலாடுதுறையில இருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்கம்மா? எனக்காக தான். உங்க டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுங்க. 2006 ஏப்ரல் 2ஆம் தேதி. 2006ங்களா? எத்தனை மணிக்குமா? விடியற்காலை 4 மணிக்கு. அன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தானே? 4 மணி. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தானே? ஏன்னா அங்கெல்லாம் விடியற் காலையில் எழுத மாட்டாங்க, அதனால கேட்குறேன். கரெக்டா? கரெக்ட் தான். என்ன நட்சத்திரம்? கிருத்திகா நட்சத்திரம். ஆமாம்.
கரெக்ட். ரிஷப ராசி. எப்படிப்பட்ட படிப்பு படிக்கலாம், எதிர்காலம் எப்படி என்னுடைய வாழ்க்கை போகும், வரையறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்ப, புத்திசாலியான பெண்ணாக இருப்ப, நல்ல வாழ்க்கை வரும், ஊர் விட்டு ஊர் போகலாம், இடம் விட்டு இடம் மாறலாம். உன்னுடைய ஜாதகத்தில் பௌர்ணமி விரதம் இருக்கிறது உத்தமமான பலனை கொடுக்கும். அந்த பௌர்ணமியில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு இரவில் எடுத்துகிட்டு போய் பால் சுண்டை காய்ச்சி அதை எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க. 3 பௌர்ணமிக்கு பண்ணுங்க. மெமரி பவர் கூடும், அற்புதமான வாழ்க்கை வரும், உடல் ஆரோக்கியம் தேரும், நல்லாயிருக்கும். கண்ணாடி போடுற மாதிரி வந்துடும். பார்த்துங்க, கொஞ்சம் கீரை சாப்பிடுங்க. என்ன கண்ணாடி போட்டிங்களா? இல்லை சார், கண்ணாடி எல்லாம் தலைவலிக்கும், கண்ணாடி போடுற மாதிரி வரும், பார்த்துங்க. இல்லைன்னா கீரை சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி வைதேகி. அடுத்ததாக சண்முகம் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சென்னையில் எந்த இடத்துல இருக்கீங்க சண்முகம்? யாருக்காக பேசுறீங்க? ராயபுரம் மேடம். சொல்லுங்க. வணக்கம் சார். என் பொண்ணுக்கு பார்க்கணும் சார். கொடுங்க. டேட்டா பொறுத்து 4/5 ம் 2005 புதன்கிழமை 1:44 மத்தியானமா? பகல் மதியானம். ம் இது யாரோடது? என் பொண்ணுங்க ஐயா. வெரி குட். பேர் என்னங்க? திவ்யா பாரதி. அடேங்கப்பா, பேர் ரொம்ப நல்லா இருக்கே. அருமையாக வருவாளே, நல்லா படிப்பாளே. ஆம்பளையா பிறக்க வேண்டியது, பொம்பளையா பிறந்துட்டாலே. வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ. உங்கள் கோவில் ஏதோ ஒரு கோவில் இருக்கே, நீங்கள் ஏதோ அந்த கோவிலுக்கு நிறைய தான தர்மம் பண்ணியிருக்கீங்களே, அது என்ன கோவில்? தான தர்மம் ஐயா, நான் கோயில் எதிரி, நம்ம கோயில் எதிரி, வீடு எதிர்க்க கோயில் வச்சிருக்கேன், முத்துமாரி அம்மன் கோயில். அந்த கோவிலுக்கு இந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு வெள்ளிக்கிழமையில பூஜை பண்ணுங்க. இந்த பெண் கையால பண்ண சொல்லுங்க. இந்த அளவுக்கு எவ்வளோ பண்றாளோ இவளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சிறப்பான வாழ்க்கையா வரும். வேற எந்த கோவில் குளத்துக்கும் என்ன ராசி வருதுயா? என்ன ராசி வருது? ஏன் நான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறீங்களா? தப்பே தப்பாது. மீன ராசி. சரிங்கய்யா. கரெக்டா? கரெக்டா. நட்சத்திரங்க கணக்கு தப்பே தப்பா. பூரட்டாதி நட்சத்திரம். ஓகேங்கய்யா. வெச்சப்புள்ளி தப்பாதுங்க. நல்லா படிப்பாங்க, படிப்பு நல்ல படிப்பா. ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் அந்த இதை புரிஞ்சுங்க, சூட்சுமத்தை. ஏன்னா எனக்கு கொடுத்துருக்கிற நேரம் 1 நிமிஷம் தான். அந்த கோவிலுக்கு கூட்டும் போய் உட்கார வைங்க. அவளுடைய வாழ்க்கை பாருங்க, அற்புதமா இருக்கும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சண்முகம். தொடர்ந்து அடுத்ததாக மணிமேகலை புதுக்கோட்டையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. மணிமேகலை, யாருக்காக பேச போறீங்க? பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். பொண்ணு டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் 25/3/2008 செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:48 மேடம். ஓகேங்க, சார் கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் ஐயா. அழகான பெண்ணு, அறிவான பெண்ணு, மாசி மறிவற்ற முகம், நல்ல பொண்ணு, இன்னசென்ட். தேவதர்ஷினி பேரு. தேவதர்ஷினி. அப்பா, ரொம்ப அருமையான பேரு. இந்திரனுடைய இது பேரு ரொம்ப பிரமாதமான பேரு. நீங்க நல்லா இருக்குமா. ரொம்ப அழகான பெண்ணு, அறிவான பெண்ணு, வரையறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்பா. உடம்பு தான் கொஞ்சம் அடிக்கடி கோல்டு காஃபு சளி அப்படின்னு பிரச்சனையா இருக்கு. ரொம்ப நல்லா படிப்பா. என்ன படிக்கிறா? 12ஆம் வகுப்பு படிக்கிறா ஐயா. பொது தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கா. அடுத்து நுழைவு தேர்வு எழுதுறக்கா ஐயா. உங்களோட ஆசீர்வாதம் பொண்ணுக்கு கொடுங்க ஐயா. 100% கிடைக்கும். டாக்டர் அப்படிங்கிற பட்டத்தை இவ மெரிட்ல வாங்குவா. கவலைப்படாதீங்க. நான் சொல்றது பொய்யா உண்மையாங்கிறது வேணாம். நீங்க பக்கத்துல காயத்ரி என்ன பார்த்துட்டே இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா இருப்பாளா இல்லையா? ஹேண்ட்ஸமா இருப்பா ஐயா. அதை சொல்லுங்க. அப்ப டாக்டர் அருமையா போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி மணிமேகலை. காலர் லைன்ல இருக்கீங்க. மணிமேகலை தஞ்சாவூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. மணிமேகலை, யாருக்காக பேச போறீங்க? என் தம்பிக்கு பார்க்கணும் மேடம். தம்பியோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்கம்மா. 6/7/1993. எத்தனை மணிக்குமா? 5:30 காலையிலயா? மாலை. ஓகே ஓகே. தம்பிக்கு கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம் சார். 50 ஜாதகத்துக்கிட்ட பார்த்தாச்சு. ஆனா ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது. அதான் கேட்போன்ட்டு. ஏன் 50 ஜாதகம் பார்த்தீங்க? நல்ல ஜாதகமாச்சு. இவருடைய ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் ஒன்றும் இல்லை. 7ஆம் இடத்துல சூரியன் போய் பகை பெற்று போகிறார். அவ்வளவுதானே ஒழிய 50 ஜாதகம் பார்க்க ஏதாவது பர்டிகுலராக நீங்கள் ஒரு பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை சார். நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு தான் நாங்கள் பார்க்குறோம். வேற ஒன்றும் நிறையாலாம் எதிர்பார்க்கவும் இல்லை. இந்தியன் பேங்க்ல வேலை பார்க்குறான். சரி.
அது வந்து ஜாதகம் வந்து எந்த பொண்ணு பார்த்துட்டு போறாங்க, அப்புறம் சொல்றாங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி விடுங்க, இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, தஞ்சாவூர்ல தானே இருக்கீங்க? ஆமா ஆமா. மூல ஆஞ்சநேயர் கோவில்ல போங்க, இவரை கூட்டிட்டு போயிட்டு வெண்ணெய் வாங்கி கொடுத்து வெண்ணெய் சாத்தி அந்த வெண்ணெயை கொஞ்சம் எல்லாருக்கும் தானம் பண்ண சொல்லுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணா போதும், 3 ஜாதகம் வரும். அந்த 3 ஜாதகத்துல ஒரு ஜாதகத்தை பார்த்து முடிங்க. அநேகமா நீங்க வந்து ஒரு 60 நாளைக்குள்ள உங்க வீட்டுல கெட்டி மேளம் கொட்டியே தீரும். வாழ்க பலமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி. அடுத்ததாக கனகரஞ்சிதம் ஈரோட்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க? பையனுக்காக மேம். சொல்லுங்க. பையனோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. 20/5/2000. எத்தனை மணிக்கு? சனிக்கிழமை காலையில் 7 மணி 4 நிமிஷம். இது யாருடைய ஜாதகம்? பையனுங்க, என்னோட பையன். பேர் என்னமா? எஸ் வந்துங்க. ம், விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். ஆமாங்க. இவருக்கு வேலை எப்போ கிடைக்கும்? மேற்கொண்டு படிக்கலாமா, இல்லை ஊர் விட்டு ஊர் போகலாமா, இடம் விட்டு இடம் மாறலாமா? உடம்பு கொஞ்சம் அடிக்கடி படுத்திக்கிட்டு இருக்கு, வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் எப்போ தீரும்? இதுதான் உங்க கேள்வி, கரெக்டா? ஆமாங்கண்ணா, எங்களுக்கு கழுத்துக்கு வேலை இருக்கிறாங்க. அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இடமாற்றம் வரப்போகுது. ஊர் விட்டு ஊர் போவான். சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க, சூரிய காயத்ரி சொல்ல சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சூரிய நமஸ்காரம் இவருடைய ஜாதகத்துல பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஏன்னா இவர் சூரிய புத்திரன், கையில சூரிய ரேகை இருக்கு. ஆகவே இவருடைய ஜாதகத்துல சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, கோதுமை தானம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கோதுமையில செஞ்ச அந்த பொருட்களை வந்து தானம் பண்ணுங்க. திங்கட்கிழமையில சிவன் கோவிலில் எடுத்துட்டு போய் நைவேத்தியம் பண்ணி அந்த கோதுமை பொருட்களை தானம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து சொல்லுங்கம்மா. கல்யாணத்தை நான் சொல்லிட்டேனே, 3 ஜாதகம் வரும். நான் சொன்னதை செய்யுங்க. அந்த ஜாதகம் வந்த உடனே பொருத்தம் பார்த்து முடிச்சிடுங்க. நன்றி கனகரஜனம். அடுத்ததாக வந்து ஜெயபாரதி திருவாரூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஜெயபாரதி, யாருக்காக பேச போறீங்க? ஹலோ, வணக்கம் மேம், சொல்லுங்க. வணக்கம். ஹலோ சார், திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்துல இருந்து ஜெயபாரதி பேசுறேன். சரஸ்வதி ஸ்தலத்துல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஆமா சார். சொல்லுங்க. எங்க பாப்பாவுக்கு சார் சொல்லுங்க. 30/9/2005 10/3 இன்னொரு பாப்பாவுக்கும் சொல்லணும். ஹலோ இருங்க, எனக்கு டைம் கொடுக்குறாங்களான்னு தெரியலையே, பார்க்கலாம், கொஞ்சம் இருங்க. இது யாரு? மக நட்சத்திரம், சிம்ம ராசி. யாருமா அது? அற்புதமான பெண்ணு. எப்படி சமாளிக்கிறீங்க அவளை? ஹலோ, எப்படி சமாளிக்கிறீங்கன்னு? ரொம்ப அற்புதமான பெண். பரவாயில்ல, நல்ல பெண்ணு. ஒரு சொல்றத கேட்பா, புரிஞ்சுக்குவா, நல்ல படிப்பா, நல்ல எதிர்காலம், நல்ல அரசாங்க உத்தியோகத்துல மிகப்பெரிய பதவிக்கு போவா. சூரிய நமஸ்காரம் பண்ணோம். இவங்கெல்லாம் சூரியனது புத்திரர்கள், சூரியனது புத்திரிகள். அதனால இந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் பண்ணோம். அந்த சூரியனுக்கு வந்து காலையில் எழுந்து ஒரு சொம்பு தண்ணி அப்படி வீட்டினுடைய தலைவாசப்படியில் இவங்க பெண்களாக இருந்தாலும் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க அப்படின்னா அற்புதமான கேட்ட வரம் கிடைக்கும், கேட்டது நடக்கும், நினைத்தது நடக்கும். அடுத்த பெண்ணு ரம்யா, 7/8/2008. எத்தனை மணிக்குமா? காலையில 11 மணிக்கு. எந்த ஊர்ல? திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம். உங்க வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க போகுது. இந்த பொண்ணு சுறுசுறுப்பு, அந்த பொண்ணு சுறுசுறுப்பு, ரெண்டுமே ஆம்பளை குழந்தைங்கள பிறக்க வேண்டியது. ஆனால் 2 பேருமே இப்படி இருக்காங்க. ஆனால் இவளை கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும். நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் படிக்க சொல்லணும். டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்ல விட்டுறணும். உடம்பு கொஞ்சம் அடிக்கடி படுத்துது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. திருப்பாம்புரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே, போயிட்டு வாங்க. திருப்பாம்புரம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பின்னாடி ஒரு வன்னி மரம் இருக்கும். அந்த வன்னி மரத்துல எடுத்துட்டு போய் ஒரு காப்பு கட்டணும். உங்க வேண்டுதல்லாம் சொல்லி காப்பு கட்டணும். காப்பு கட்டிட்டு வஸ்திர தானம் பண்ணணும். இதை செஞ்சீங்கன்னா அவளுக்கு உடல் ஆரோக்கியம் வரும், அந்த கோபம் போகும், படிப்புல கவனம் வரும், தேவையில்லாத டைவர்ஷன் போகும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ஜெயபாரதி. தொடர்ந்து மாணிக்கம் காரைக்குடியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க மாணிக்கம்? கொழுந்தியா மாவட்டம் பெரியப்பா பேசுறேன் சார். கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஐயன் பேரு சிவ அரவிந்த். பிறந்த தேதி வந்து 25/6/1996.
பிறந்த நேரம் வந்து காலை 8:49. செட்டியார் வீடா? என்ன சார்? செட்டியார் வீடா? இல்ல, சைவ பிள்ளை. வெரி குட். இந்த பேச்சு, அந்த வாக்கியெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? அந்த இனத்தோட இனம் சேர்ந்து அந்த உறவுகளை வந்து நல்லா வரணும்னு அவர் அந்த ஃபோன் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணி, சார் 2 தான் சார், திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி அமையும்? இந்த பிள்ளை எங்க இருக்காரு சார்? இந்த பிள்ளை எங்க இருக்காரு? சீக்கிரம் சொல்லுங்க. திருமண வாழ்க்கை தான் எப்படி என்னங்கிறது பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். பொண்ணு அமையல. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கொப்புடை அம்மன் என்ன விடவா? கொப்புடை அம்மன் அந்த அம்மா உங்க குடும்பத்துக்குன்னே பக்கத்துல இருக்காங்க. அந்த கொப்புடை அம்மனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் அபிஷேகம் 3 வெள்ளிக்கிழமை செய்யுங்க. கொப்புடை அம்மனுக்கு எப்படியாவது இந்த 3 வெள்ளிக்கிழமை நீங்க பால் அபிஷேகம் செஞ்சா திருமண வாழ்க்கையில மேன்மையும், இவனுக்கு ராகுவோடு சேர்ந்த சந்திரனும் அந்த கிரகண தோஷ ஜாதகம் போகும், நல்லபடியா திருமணம் அடையும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி மாணிக்கம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பக்கத்தில் இருக்கோம் சார். நீங்க இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து பெண்கள்லாம் சக்தி அப்படின்னு சொன்னீங்க. சரி, ஓகே. பெண்களோட பெருமை, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையில் யாராவது ஒரு பெருமை வாய்ந்த பெண்மணி யாராவது இருந்தா அவங்க எல்லா பெண்மணியும் பெருமை வாய்ந்து. நிச்சயமா சார், கண்டிப்பா அதுல மாற்று கருத்தே இல்லை. இவர்கள் பாதங்கள் எல்லாம் நம்ம தலை வச்சு வணங்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட பெண்கள் தான் தர்மமிகு சென்னையில் இருக்காங்க. நான் சொன்னா நீங்க கதை சொல்றேன்னு நினைப்பீங்க. இப்ப வேணா இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நேரா கபாலீஸ்வரர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. நீங்க காயத்ரி கணேஷன் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. போன வாரம் நீங்க வந்து டி நகர் போக சொன்னீங்க சார். இந்த வாரம் கபாலீஸ்வரர் கோவில் போக சொல்லிருக்கீங்க. நீங்க ஒரு அபூர்வமான பெண்மணியை பத்தி சொல்லுங்கன்னா நான் சொல்லிதானே ஆகணும். அங்க கொடிக்கம்பம் இருக்கு இல்லையா, பக்கத்துல வந்து 11 பதிகம் பாடி இருப்பாங்க. அங்கம் பூம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய பெருமையை நான் இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். இப்படிலாம் நடந்துதா? அதாவது இறந்த பெண்ணை எழுப்புறது வேற, இறந்து பல நாட்கள் பல மாதங்கள் ஆன ஒரு பெண்ணை எழுப்புறது எவ்வளவு கஷ்டம். கலசத்துல போட்டு வச்சிருக்காங்க. திருஞான சம்பந்தர் வர லஸ்கார்னர்ல வந்து கலசத்தை கொடுத்து, ஐயா இந்த பெண்ணு உங்களோட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா, ஆனா அவ இறந்து போயிட்டா, அவளுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த கலசத்துல அவளுடைய எலும்பை போட்டு வச்சிருக்கோம். அவ உங்களோட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா, கடைசியில இப்ப கலசத்துல எலும்பா இருக்கா. அப்படிப்பட்ட சக்தி அவ. சென்னையில நீங்க கேட்ட அந்த சக்தி, அப்படிப்பட்ட பெண் அவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அப்போ இவரு 11 பதிகம் பாடுறாரு. யார் பாடுறது? திருஞான சம்பந்தர். அந்த பதிகங்களை கொடிக்கம்பத்தாண்ட இப்போ கூட அதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. போய் பாருங்க. எத்தனை பேர் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கபாலி கபாலின்னு போறீங்களே, அங்கம் பூம்பாவாய் 11 பதிகங்கள் பாடி இருக்காங்க. நான் ஏன் உங்களை போக சொல்றேன்னா, ஞான சம்பந்தர் பாடி தண்ணி தெளிச்ச உடனே அந்த குண்டத்துல இருந்து உயிரோடு வெளியே வந்த அங்கம் பூம்பாவாய் கதை தான் தமிழ்நாட்டில் சென்னையில, தர்மமிகு சென்னையில, ஹார்ட் ஆஃப் த சிட்டில, மயிலாப்பூர்ல, கபாலீஸ்வரர் கோவில்ல ஆத்தென்டிக் ப்ரூஃபோட நான் சொல்லியிருக்கேன். இதை விட இன்னைக்கு மகளிர் தினத்துல இதை விட ஒரு பெரிய சக்தியை வேற என்ன வேணும்? மகளிரே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கோவிலாக கபாலீஸ்வரர் கோவில் இருக்கும். இன்னைக்கு நீங்க எல்லாம் போய் அந்த 11 பாடல்கள் 11 பதிகங்களை ஞானசம்பந்தர் சொன்னதை நீங்க பாடுங்க. உங்க குடும்பத்துல உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தை விட 14ஆம் தேதி நான் சொன்ன மாதிரி காரடையான் நோன்பு கொண்டாடி மாங்கல்ய பலம் பெற்று சந்தோஷமாக வாழுங்கள். அடுத்த வாரம் 3 மணிக்கு பிறந்த தேதி வருஷம் மாதம் நேரத்தோட சந்திப்போம், பேசுவோம். நிமிடம் ஒரு ஜோதிடம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஓகே சார், இன்றைக்கு எங்களோட அரங்கிற்கு வந்து நிறைய அரிய தகவல்களை கொடுத்துருக்கீங்க. நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் அழகாக பதில் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பச்சமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அடுத்ததாக 4 மணி செய்தி தொகுப்பில் இணையலாம்.